ஒரு ஊரில் கோபால்னு ஒரு நாள் அவர் விவசாயம் செய்கிறதுக்காக அவரோட தோட்டத்தில் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தார். அந்த பள்ளத்திலிருந்து அவருக்கு ஒரு பெல் கிடைச்சது. அந்த பெல்லை எடுத்துட்டு போய் அவரோட வீட்டில் வச்சாரு. அப்புறம் அவர் அந்த பெல்லை தொட்டுக்கிட்டே, ரொம்ப பசிக்குதே, இப்ப கொஞ்சம் சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் அப்படி நினைச்சதும் சாப்பாடு உடனே வந்துடுச்சு. அவரும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பசியாறினாரு. அப்புறம் நமக்கு எப்படி சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சாரு. ஒருவேளை இது மேஜிக் பெல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு. சரி, நம்ம மனசுல ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு இந்த பெல்லை தொடுவோம், அது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் தோட்டத்துல பார்த்த ஒரு மஞ்சள் குருவிய நினைச்சுக்கிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் மனசுல நினைச்ச மாதிரியே அந்த மஞ்சள் குருவி அங்க வந்துடுச்சு. கோபாலோட பக்கத்து வீட்டுல சேட்டுன்னு ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாரு. அவரும் கோபாலும் ரொம்ப ஃப்ரெண்டு. சேட்டும் அவங்க மனைவியும் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சேட்டு மனைவி சொன்னாங்க, என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோபால் கிட்ட ஒரு மணி கிடைச்சிருக்கான், அதை தொட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதான். அதுக்கு சேட்டு, என்னடி சொல்ற, அப்படியா? சரி, நான் என்ன நேரில் போய் பார்க்குறேன். சேட்டு கோபாலை பார்க்க புறப்பட்டான். கோபாலை பார்த்த சேட்டு, என்ன கோபால் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு கேட்டான். கோபால் நல்லா இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் சேட்டு, ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன் வீட்டில் ஒரு பெல் இருக்காமே, அந்த பெல்லை தொட்டா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதாமே. அதுக்கு கோபால், ஆமாம், என்னோட விவசாயத்து நிலத்தை தோண்டும் போது அது எனக்கு கிடைச்சிது, நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னா. சேட்டு, நான் அந்த பெல்லை பார்க்கலாமா, நீ எனக்கு காமிப்பியா அப்படின்னு கோபால் கிட்ட கேட்டான். கோபாலும், அதுக்கு என்ன, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போனான். வீட்டுக்கு வந்த கோபால், இதோ பார் சேட்டு, இதுதான் அந்த பெல்லு அப்படின்னு சேட்டுக்கிட்ட பெல்லை காமிச்சான். சேட்டு, நான் ஒரு வாட்டி அதை தொட்டு பார்க்கலாமா, எதையாவது நினச்சி பார்க்கட்டுமா? அதுக்கு கோபாலும் அதுக்கு சம்மதிச்சான். சேட்டு அந்த பெல்லை தொட்டுட்டு, எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு மனசில் நினச்சான். அவன் நினச்ச மாதிரியே டீயும் வந்தது. அட, உண்மைதான் கோபால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே கிடைக்குது. சேட்டு, அப்புறம் என்ன கோபால், இந்த பெல்லை வச்சு உன்னோட வசதியை அதிகமாக்கிக்க வேண்டியதானே? அதுக்கு கோபால், இல்லை இதை நான் அரசர்கிட்ட தரப்போகிறேன், அது மூலிமா அரசர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யட்டும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு கோபால் சொன்னான். உடனே சேட்டு, சரி அது உன்னோட விருப்பம், சரி கோபால் நான் வரேன் அப்படின்னு கிளம்பிட்டான். கோபால் வழக்கம் போல தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் கோபால் அரசரை பார்க்க அரண்மனைக்கு வந்திருந்தான். அரசர் கோபாலை பார்த்து, சொல்லுப்பா, உனக்கு என்ன வேணும், ஏதாவது பரிசு வேணுமா, ஏதாவது உதவி இது வேணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு கோபால், இல்லைங்க அரசரே, என்கிட்ட ஒரு மந்திர மணி இருக்குது, அதை தொட்டால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், அது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தால் நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லது செய்வீங்கன்னு அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ராஜா, என்னப்பா சொல்கிற, என் நேரத்தை வீணடிக்காத, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்கு கோபால், மகாராஜா என்னை நம்புங்க, இது உண்மைதான், நீங்கள் வேணா அந்த பெல்லை சோதனை பண்ணி பாருங்க, அப்புறமா உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னான். ராஜா, சரி நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் அந்த மாதிரி நடக்கலை, உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ராஜா தன்னோட படையில் ஒரு யானை இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த யானையை மனசில் நினச்சிக்கிட்டு பெல்லை அடித்தார். ஆனால் யானை வரவே இல்லை. கோபமான ராஜா சிப்பாயை கூப்பிட்டு கோபாலை கைது பண்ண சொன்னார். அப்போ அங்கே வந்த சேட்டோட மனைவி, கோபால் ரொம்ப நல்லவர், அவரை விட்டுடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னோட கணவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜா, அப்படியா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். சேட்டோட மனைவி, என் கணவர் தான் அந்த பெல்லு மேலே ஆசைப்பட்டு அந்த பெல்லை திருடிட்டு அதுக்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட் பெல்லை வச்சுட்டாருன்னு சொன்னாங்க. ஏன் கூட வந்தீங்கன்னா அவர் அந்த பெல்லை எங்கே வச்சிருக்காருன்னு சொல்கிறேன், ஆனால் ஒன்று, என் கணவரை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சேட்டோட மனைவி சிப்பாயை கூட்டிகிட்டு போய் அந்த பெல் இருக்கிற இடத்த காமிச்சாங்க. சிப்பாய் சேட்டை கைது பண்ணி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தார்.
ராஜா சிப்பாயை பார்த்து இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு கோபமாக சொன்னார். அதுக்கு கோபால், வேணாம் மகாராஜா, அவனை விட்டுடுங்க, அவன் என்னோட நண்பன், அவனை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டார். அதுக்கு மகாராஜா கோபால், நீ ரொம்ப நல்லவன், உனக்கு கெட்டது செஞ்சவனுக்கும் நீ நல்லதே நினைக்கிறியே. ராஜா அவரை பாராட்டி அமைச்சர் பதவி கொடுத்தாராம்.